வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப உதிரியாகவும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மிருதுவாகவும் வந்திருக்கு இந்த பிரியாணி. அதே சமயம் சிக்கனும் ரொம்ப மிருதுவாக வெந்திருக்கு. இந்த சிக்கன் தம் பிரியாணியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது ஆப்ஷனல் தான், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, 3 துண்டு பட்டை, 3 பச்சை மிளகாய், 4-5 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 4 நட்சத்திர சோம்பு, 6 ஏலக்காய், 1 ஜாதிப்பத்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் சிக்கனில் போட்டுடலாம். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில், இது 60 மில்லி அளவு, 1 கைப்பிடி அளவுக்கு நறுக்கின புதினா இலை, அதில் பாதி அளவு மல்லி இலை, 3/4 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிர், இது 150 மில்லி அளவு, பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சு விட்டுடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 கைப்பிடி அளவு போட்டு கலந்து விட்டுடலாம். இது ஒரு 4 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். 4 மணி நேரம் மேரினேட் ஆகிடுச்சு. பிரியாணி பாத்திரத்தில் 50 மில்லி அளவுக்கு நெய், ஒரு பிரியாணி இலை, இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம். அதிகப்படியான தீயில ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா மட்டும் போதும், அதிகம் சேர்க்க வேண்டாம். மிதமான தீயில ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். இன்னொரு பாத்திரத்தில் 3 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, 2 பச்சை மிளகாய், 2 துண்டு எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக புதினா இலை, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தண்ணி கொதித்து வந்துடுச்சு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். கொதி வர வரைக்கும் மூடி வச்சு வேக விடலாம். அதுக்கப்புறம் மூடியை திறந்துடணும், இல்லைன்னா பொங்கி வழியும். 15 நிமிஷம் சிக்கன் வேக விட்டுருந்தோம். 3/4 பதத்துக்கு சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். 10 நிமிஷம் அரிசியை வேக விட்டுருந்தோம். இது ஒரு 80% அளவுக்கு வெந்திருக்கு. இதில் மேலால் இருக்கிற பட்டை, மல்லி, புதினா, எலுமிச்சை எல்லாத்தையும் எடுத்துடலாம். அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி பிரியாணி பாத்திரத்தில் போட்டுடலாம். இந்த மாதிரி மேலால் போட்டு விட்டால் மட்டும் போதும், கிளறி விட வேண்டாம்.
அரிசியில் பாதியை போட்ட பிறகு பொடியாக நறுக்கின மல்லி புதினா இலையை தூவி விட்டுறலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவையும் தூவி விட்டுறலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கப் அளவு சூடான பாலில் குங்குமப்பூவையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்து வச்சிருக்கேன். இதில் பாதி அளவு ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் தூவி விட்டுடலாம். இதில் நான் கொஞ்சமாக கெவரா வாட்டர் சேர்க்கிறேன், அதாவது தாளம்பூ தண்ணி. இது ஒரு ஆப்ஷனல் தான், இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரோஸ் வாட்டர் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. தண்ணியில் ஃபுட் கலரை கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். மீதி இருக்கிற சாதத்தையும் இதில் போட்டுடலாம். முதல்ல சேர்த்துன மாதிரியே கொஞ்சமாக புதினா மல்லி இலை, கொஞ்சமாக பிரியாணி மசாலாவையும் தூவி விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், மீதி இருக்கிற குங்குமப்பூ கலந்த பாலையும் ஊற்றிடலாம். ரெண்டு டீஸ்பூன் கெவரா வாட்டர், கொஞ்சமாக ஃபுட் கலரையும் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற ஃப்ரை பண்ணின வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சில்வர் பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தட்டை வச்சு மூடிடலாம். அரிசி வேக வச்ச தண்ணியை அதுக்கு மேலே வச்சு ஒரு 15 நிமிஷம் அளவான தீயில ஸ்டவ் எரிய விட்டுடலாம். 15 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி 1/2 மணி நேரம் தம்மில் இருக்கட்டும். அதுக்கு பிறகு திறந்துடலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு உதிரியாகவும் எந்த அளவுக்கு மிருதுவாகவும் வந்திருக்குன்னு பாருங்கள். அரிசி உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி விடணும். கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் வாய்க்கு ருசியாக சாப்பிடணுன்னா இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.